அப்படின்னா ப்ராஜெக்ட்டை வந்து வீட் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வீட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீட்ன்றது என்னன்னா அது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டூல் ஃபார் பில்டிங் வெப் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ரொம்ப குவிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அண்ட் தென் வந்து வீட்ல வந்து நீங்க நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். என்னென்னன்னா லைக் வியூ, ரியாக்ட், வெனிலா அந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் காமிக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோல நம்ம ரியாக்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இஃப் இன் கேஸ் இந்த வீடியோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ட போய் செக் பண்ணுங்க. ரியாக்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அண்ட் தென் கம் ஆன் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ண போறோம்னா, விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு எந்த ஃபோல்டர்ல வந்து இன்ஸ்டால் பண்ணணுமோ அந்த ஃபோல்டர் போயிட்டு, இப்போ நான் என்ன கமாண்ட் யூஸ் பண்ண போறேன்னா, npm create vite at latest அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் கொடுக்க போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கும். ஸோ ஓகே டு ப்ரொசீட். ஸோ ஒய் ப்ராஜெக்ட் நேம் வந்து வீட் ப்ராஜெக்ட்னு இருக்கு. உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் நேம் வேணுமோ நீங்க அதை எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ப்ராஜெக்ட் நேமே வச்சுக்க போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரியாக்ட் வேணும். ஸோ நான் டவுன் ஆரோ யூஸ் பண்ணி ரியாக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜாவா ஸ்கிரிப்டா டைப் ஸ்கிரிப்டான்னு கேட்குது. நான் ஜாவா ஸ்கிரிப்ட். இப்ப என்ன ஆச்சுன்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்ப என்ன சொல்லுது, நீங்க வீட் ப்ராஜெக்ட் குள்ள போய் npm இன்ஸ்டால் குடுங்க. அதுக்கப்புறம் npm ரன் டேப் குடுங்கன்னு சொல்லுது. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, வீட் ப்ராஜெக்ட் குள்ள போறேன். இங்க இந்த ஃபோல்டர் நீங்க விஷுவல் ஸ்டுடியோ கோட்லயும் பண்ணிக்கலாம். இப்ப நான் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பண்றேன். ஜஸ்ட் npm இன்ஸ்டால் குடுக்குறேன். npm இன்ஸ்டால். இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. ஸோ npm இன்ஸ்டால் ஆன உடனே நான் வந்து npm ரன் டேப் கமெண்ட்டை ரன் பண்றேன். press H to show ஹெல்ப். ஏதாவது ஹெல்ப்ஸ் வேணும்னா இங்க நீங்க அந்த ஹெச்சை வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஷார்ட்கட்ஸ்லாம் லிஸ்ட் ஆகும். நான் வந்து இந்த லோக்கல் ஹோஸ்ட் யூஆர்எல் கிளிக் பண்றேன். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த யூஆர்எல் ரன் பண்றப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ இந்த பர்ட்டிகுலர் ஃபோல்டரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ index.csx, app.jsx, main.jsx, click on vite create logos to learn more. ஸோ இங்கே இருக்க டெக்ஸ்ட்லாம் உங்களுக்கு இங்கே தெரியுதுல. ஸோ இப்போ நான் எடிட் பண்ணி காமிக்கிறேன். சும்மா இப்போ நான் இந்த கிளிக் ஆன் வீட் அண்ட் ரியாக்ட்ன்றதை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் கிளிக் மட்டும் வைக்க போகிறேன். ஜஸ்ட் அப்டேட் ஆகுதான்னு செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கிளிக்குன்னு அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இப்படி தான் வந்து இப்போ நம்ம வீட் யூஸ் பண்ணி ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த ஃபோல்டர்ஸ்லாம் வந்து சேமாக தான் இருக்குது. தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை.